அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஏக்க பாத ஹாலாசனா. ஏக்கன்னா ஒன்று, பாதம்னா காலு, ஹாலாசனான்னு ஒரு இது இருக்கு, ப்ளவ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் பண்ண போகிறோம். இந்த ஆசனா கொஞ்சம் இன்டர்மீடியேட்ல இருந்து அட்வான்ஸ் ஆசனா. ஸோ அதனால பெரியவங்க யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம். சின்ன பசங்கள்லேருந்து மீடியமாக இருக்கவங்க நார்மலாக எல்லாருமே தாராளமாக செய்யலாம். ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாலாசனா பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேலன்சிங் வந்ததுக்கப்புறம் இந்த காலை ரைஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம ரெண்டுமே பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஹாலாசனா, அதுக்கப்புறம் ஏக்க பார்த்து ஹாலாசனா ரெண்டுமே பார்த்துடலாம். இப்போது ஹாலாசனா பண்ணுறதுக்கு மேட்டுக்கு கொஞ்சமாக கீழே உட்காந்துட்டு அப்படியே படுக்க போகிறோம். படுத்துட்டு ரெண்டு காலுமே மேலே தூக்கிட்டு நம்மளோட தலைக்கு பின்னாடி நம்ம டோஸ் கொண்டு வைப்போம். அதுதான் ஹாலாசனா. படுத்துட்டு காலை ரெண்டுமே இப்படி மடக்கி வச்சுட்டு இடுப்பை தூக்கிட்டு கையை இடுப்புலேயே நல்லா வச்சிருக்கணும். இடுப்புல இருந்து கை எடுக்கவே கூடாது. ரெண்டு கால் மட்டும் மேலே போய் இங்கே வைக்கணும். தளர்த்திக்கலாம். இந்த ஹாலாசனா பண்ணும் போது கால் முட்டி நல்லாவே ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ரெண்டு காலுமே தூக்கிட்டு போய் இங்க வைக்கும் போது அந்த பெருவிரல் நல்லா கீழே வச்சு அழுத்திட்டோம்னா நல்லாவே உங்களுக்கு உட்காந்து பேலன்ஸ் கிடைச்சிடும். இப்போ ஏக்க பாத ஹாலாசனா பண்ணலாம். அதே மாதிரி ஹாலாசனா போயிடணும். எல்போ நல்லா உள்ள தள்ளலாம். இப்போ ஒரு காலோட பெருவிரலை வச்சு நல்லா அழுத்திட்டு ஒரு காலை வளர்த்துட்டு இந்த ஏக பாத ஹாலாசனா பண்ணும் போது ஒரு கால் நல்லா மேலே தூக்கிடணும். தூக்கிட்டு ஒரு டோ வச்சுட்டு முடிஞ்சா ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுலாம். இடுப்புலேயே கையை வச்சிடணும். அப்படி இல்லை நல்லா கரெக்டாக பேலன்ஸ் கிடச்சிச்சு அதுக்கப்புறமேட்டு கையை எடுத்து வேணால் நம்ம கால் கிட்ட அப்படியே அந்த பெருவரலை பிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பழகிட்டு அப்புறம் தான் லாஸ்ட் ஸ்டேஜாக நீங்கள் கையை கொண்டு நம்ம பெருவரலை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி வலது கால் பண்ணிடலாம், அதே மாதிரி இடது கால் பண்ணிடலாம். இது ஏக்க பாத ஹாலாசனா. இது பண்ண உடனே மாற்று ஆசனம் ஃபிஷ் போஸ்ன்னு சொல்லுவாங்க, மச்சி ஆசனா. இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஏன்னா செய்யும் போது இதுக்கு அப்படியே நம்ம முதுகு ஹாலாசனா பண்ணும்போது முதுகு இப்படி போயிருக்கும். உடனே முதுகு ஆப்போசிட் டைரக்ஷன் முதுகு வளைக்கணும். ஸோ அதனால நம்ம இப்போ மச்சி ஆசனம் பண்ணிடலாம். மச்சி ஆசனால கால் சமணம் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பத்மாசனா போட்டுக்கலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த ஹாலாசனா ஏகபாத ஹாலாசனா பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாலாசனா பண்ணும் போதே நம்ம த்ரோட் நல்லாவே அழுந்தோம்.
ஸோ அதனால வந்து தைராய்டு பிரச்சனை இருந்தாலுமே சரி, இல்லைனா வந்து மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி, எல்லாத்துக்குமே வந்து இது நல்லாவே வந்து தீர்வாக இருக்கும். அதில் வேரியேஷன் பண்ணுறதுனால இப்போ லெக்கை வந்து மேலே ரைஸ் பண்ணுறதுனால வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து லெக்குக்கு நல்லாவே போகும். இடுப்புக்குமே வந்து ரொம்பவே நல்லது. ஆனால் இந்த ஆசனம் செய்யும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்ல பேலன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஒரு லெக்கை மேலே வந்து ரைஸ் பண்ணலாம். எடுத்த அடுப்புலேயே ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் பண்ணிங்கன்னா அப்புறமேட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீயும் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணணும். நீ வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த போஸ்டர் வந்து கரெக்டாக வரும். அதனால அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா காஃப் மசில் ஸ்ட்ரெச்சஸ், ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஸ்ட்ரெச்சஸ் அதெல்லாம் செஞ்சுட்டே நம்ம உடம்பு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிட்டதுக்கப்புறம் இந்த ஆசனாஸ்லாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது இன்டர்மீடியட்லேருந்து அட்வான்ஸ் ஆசனாஸ். ஸோ பெரியவங்க யாருமே வந்து முயற்சி செய்ய வேண்டாம், மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம். கூடவே வந்து இந்த கவுண்டர் போஸ் மச்சி ஆசனம் செஞ்சே ஆகணும், இல்லைனா வந்து முதுகு வலி ஆரம்பிச்சிடும். அதே மச்சி ஆசனம் செய்யறதுனால அதே மாதிரி தான் இப்போ நம்ம த்ரோட் வந்து இப்படி பின்னாடி போகிறதுனால இந்த த்ரோட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் செஸ்ட்டு லங்ஸு வந்து நல்லாவே வந்து விரிவடையும். ஸோ அதனால வந்து ஆஸ்மா பிரச்சனை இருந்தாலும் சரி, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே சரி, இதுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.